ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு பிந்தைய ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளின் ஆராதனை வேளையை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமேன். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தவர். இதோ இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளிலே நம்முடைய இறை வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கோம். இந்த நாளின் வாக்குதத்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். நீர் பேசுராஜா, நாங்கள் கேட்கிறோம். அடியார்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் நீர் ஆசீர்வாதம் இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாய் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 199வது பாடலாகிய ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க என்ற பாடலை சாரோடு நாம் இணைந்து பாடும். உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடிருப்பாருன்னை ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறைமானமே. கப்பலின் அடித்தட்டில் களை போடன் தூங்குவார். கப்பலின் அடித்தட்டில் களை போடன் தூங்குவார். கடல் பூச அமர்ந்தோ கடல் பூச ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறைமானமே. கடல் தனக்கதிகாரி கர்த்தரென்றறிவாயே. கடல் தனக்கதிகாரி கர்த்தரென்றறிவாயே. கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் செய்ய. கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் செய்ய. விடுவாழோ பிள்ளையை மேதினிலிற்றணிய. விடுவாழோ பிள்ளையை மேதினிலிற்றணிய. மெய்ப்பாரனை நீதினம் விசுவாசித்திருப்பாயே. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறைமானமே. சில போது தரித்திரத்தால் நோயால் வருந்துவார். சில போது தரித்திரத்தால் நோயால் வருந்துவார். சேற்றித்துருக்கினாலும் சிறந்த பொன்னாகுவார். சேற்றித்துருக்கினாலும் சிறந்த பொன்னாகுவார். பல பாடு நக்குற்றாலும் பலன் பெற திருத்துவார். பல பாடு நக்குற்றாலும் பலன் பெற திருத்துவார். பாட்சம் நிறைந்த கையை மோத்தி செய்திலகுவார். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன
நம்மை காத்து வழிநடத்துகின்ற மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே அன்போடு வாழ்த்தி, இந்த 2025 ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து உங்களை இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்த இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தர விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். 43 ஏசாயா 43 1 2. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கிய வருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் கொண்டே பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உறுதி. நீ நீர்நிலைகள் வழியாய் செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போது அவை மூழ்கடி மாட்டா, தீயிலும் சுட்ட மாட்டா. ஒரு வாதத்தை அன்பானவர்களே, இந்த வாதத்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. புதிய வருஷம் கேட்கும் போது இன்னும் நமக்கு உற்சாக உத்வேகத்தையும் அது அளிக்கிறது, பயத்தை நீக்கி. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையே என்னது, ஒரு பயணம் தானே. வளர்க்குறோம், இடத்துல அப்படியே வளர்றோம். 0 பிறந்து 1 3 4 5 6 அவங்களுக்கு ஒவ்வொரு வயசு. சிலர் வாலிபத்தில், வயதானவர்கள், வயோதி, இந்த மாதிரி ஒரு காலத்துல கொண்டே வளர்ந்து கொண்டே கல்வி, பிள்ளை குட்டிங்க, பேரம் பேத்தி, அப்படியே வாழ்க்கை என்பது நம்ம ஒரே இடத்துல இல்லை, ஒரு ஸ்டாக்னேட்டா இல்லை, பயணம். ஏசாமி கூட ஊழியத்துல ஒரே இடத்துல தேங்கி நிக்கல, அவர் பயணித்து கொண்டே இருக்கு. அப்படி நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்துல நம்ம நிறைய மக்களை சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், கஷ்டங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். ஏன்னா இந்த உலகம், ஒரு பாடலாசிரியர் சொல்லும் போது, இந்த உலகம் என்பது ஒரு போர்க்களம் தான். போர்க்களத்துல இருக்கும் முடியும், போறது பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். ஆனா நம்ம கூட யார் இருக்கிறாரு? ஆண்டவர் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், அவர் பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த நமக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்த. ஆகவே தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை பயணம் எதுவா இருந்தாலும், எங்க போனாலும் நீங்க பயப்படாத, ஆண்டவராரு உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த ஏசாயா 43:1 ஒரு பிரபலமான வசனமா இருக்கிறது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். பொதுவா ஏசாயா 3 பகுதியாக பிரித்திருக்கும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 39 1-39 சிறை முன்னதாக ப்ரீ எக்ஸிலிக் பீரியட் என்று சொல்லுவார்கள். 40-55 எக்ஸிலிக் பீரியட், சிறை இருப்பில் இருக்கும்போது. அதே போல 56-66 போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட்னு சொல்லுவாங்க. சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த 66 அது அதிகாரங்கள் சிறப்பு வாய்ந்தது. இந்த புத்தகத்திற்கு ஒரு மினி பைபிள் என்று சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் எ மினியேச்சர் பைபிள். திருமறையில ஒரு சின்ன பைபிள், குட்டி பைபிள் இருக்குதுன்னா அது ஏசாயா புத்தகம் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா 701 680 BC-ல எசேக்கியா ராஜா யூதாவுக்கு அரசரா இருக்கும்போது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இதனுடைய லொகேஷன் பார்த்தா இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதா மக்களுக்கும், இஸ்ரவேல்ல இருக்கிற யூதா மக்களுக்கு, குறிப்பா எருசலேம்ல வாழுகிற மக்களுக்கு சொல்லப்பட்டதா இருக்கு. இப்படி பின்னணியை பார்க்கிறோம். அசிரியர்கள் என்ன பண்றாரு, மக்கள் அசிரியர்கள் ராஜா செனகரிப் அவர் என்ன பண்றாரு, ஏன்ஷியன்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் மக்களை எல்லாம் அவர் பிடிக்க, குறிப்பா இஸ்ரேல், நார்த்தன் இஸ்ரேல், வட இஸ்ரேல் தேசத்தை பிடித்து கொள்ளுகிறார். அப்போ ஏறக்குறைய 700 BC அந்த அரசர் அசிரியர்கள் அரசர் அவரு யூதாவையும் எருசலேமில் மிரட்டுறார். நீ என் கூட ஜாயின் ஆயிடு, இல்லை எங்களுக்கு கப்பங்கட்டு, இல்லை அடிமை ஆயிடு, இல்லை நான் என்ன பண்ணுவேன், போர் எடுத்து உங்களை சாவடிச்சிடுவேன், எல்லாரையும் சிறையிருப்பு கொண்டு போவேன்னு மிரட்டுறார். அப்ப எசேக்கியா ஒரு ஜெபம் பண்றார். என்ன பண்றாரு? pray to God to deliverance. God sent the prophet to assure him of protection. தான் என்ன பண்றாராம், எசேக்கியா ஏசாயாவை கடவுள் அனுப்பி, ஒண்ணு கவலைப்படாத, கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார், கடவுள் உன்னை பாதுகாப்பார், உன் தேசத்தை பாதுகாப்பார், வழி நடத்துவார் என்று ஒரு கொடுக்கிறார். God's
டெலிவரன்ஸ். கடவுள் அற்புதமான ஒரு விடுதலையை உனக்கு தருவார், உனக்கும் உன் தேசத்துக்கும் தருவாரு. அதனால அசிரியர்கள் என்ன பண்றாங்க, ஏற்கனவே 1,85,000 போர் வீரர்களை கொலை செய்துட்டாங்க எருசலேம்ல. அப்போ இன்னும் இவங்கெல்லாம் தோத்து போவாங்களே என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு விடுதலை தருது. அப்போ 3 பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் ரெடம்ஷன், கடவுள் அவர்கள் விடுதலை கொடுக்கிறார். அதே போல காட்ஸ் சால்வேஷன் ஆஃப் ஹிஸ் பீப்புள், இல்ல எந்த பாவங்கள் அவங்க செய்திருந்தாலும் மன்னிக்கிறார். ரெண்டாவது ப்ராமிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். The passage shows promises God's protection and care for his people even in the midst of danger and uncertainty. என்ன நடக்க போதே என்று தெரியாத ஒரு இருக்கிற சூழ்நிலையில கடவுள் அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறார். மூன்றாவது அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், கடவுள் உடனிருப்பு. பார்த்தோம், கடவுளுடைய உடனிருப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம். அப்பா அம்மா இருந்தா நம்ம எவ்வளவு கூட இருந்தா போடுறோம், அதே போல கடவுள் இருக்கிறார் என்றால் அது முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்கு. அதே போல இங்க நம்ம பார்க்கிறோம், சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ பயப்படாத, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஃபியர் நாட், ஐ ஹவ் redeemed you, நான் உன்னை என்ன பண்ண, விடுதலை செய்திருக்கிறேன், மீட்டு கொண்டேன். இல்லையா, கடவுள் உன்னை பாதுகாக்க ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார். அதான் சொல்றார், காட்ஸ் ரெடம்ஷன் அண்ட் சால்வேஷன், கடவுளுடைய விடுதலை மற்றும் ரட்சிப்பு, கடவுளுடைய வாக்குத்தத்தம் மற்றும் பாதுகாப்பு, கடவுளுடைய கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறதா. அப்போ முதல் பகுதியில் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை நமக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டாரு இல்லையா. அப்போ நம்ம 2 முறை சொந்தமாகிறோம். ஒரு முறை என்ன பண்றாரு, படைக்கிறாரு, படைக்கும் போதும் சொந்தம், தொலைஞ்சு போயிட்டோம், தொலைஞ்சு போது விட்டுறல, திருப்பியும் அவரு தன் குமாரனை அனுப்பி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொள்ளுகிறார். ஆகவே நாம் 2 முறை ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறோம், 2 முறை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, நான் தான் அவனுடைய ஓனர். காட்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் லவ், கடவுள் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பீயிங் காட்ஸ் சோசன் பீப்பிள், நாம் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் இல்லையா. அதனால நமக்கு அவர் என்ன கொடுக்கிறார், காட்ஸ் ப்ராமிசஸ் ஆஃப் ரெடம்ஷன் அண்ட் சால்வேஷன், நமக்கு தருகிறார் இல்லையா. அதே போல நான் ஐ எம் த லார்ட் யுவர் காட் சொல்றார், நான் தான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய ரட்சகராக இருக்கிறேன். அஷூரன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இதனுடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது பைபிள் 5 பார்க்கிறோம், நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ல. 100 பார்க்கிறோம், கர்த்தரை அறிந்து கொள்ளு, கடவுளையே துதித்து பாடு, அவர் சத்தத்தை கேளு, அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பார் என்றார். 1:9-10 சொல்ற, கடவுளால் ராஜரீக ஆசார ஒளியிலிருந்து கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, கலங்காதே, திகாதே, உன் தேவனாகி கர்த்தர்ன்னு சொல்றார். அப்போ என்ன சொல்றாரு பாரு, உன்னை பெற்றவர் நான் தான், உன்னை உருவாக்கியவர் நான் தான். அதனால சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நானே உன்னை உருவாக்கினேன், நானே உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த, நம்முடைய பேர் அவருக்கு தெரியுது இல்லையா, நம்முடைய பேரு அவருக்கு தெரியுது, நம்முடைய உள்ளகையில் அவர் வரைந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை பார்க்கிறோம். 2வது சொல்ற, நீ எனக்குரியவன், நீ நீர் வழியாய் கடந்து செல்லும் போது, அதாவது பயணங்களை சொல்றார், நீர் வழியாய் கடந்து போனாலும், வழியா போனாலும், இல்லையா பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பிளைட்ல போனாலும், இன்னைக்கு ஆபத்தோ வருது, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்க கண் இமைக்க எவ்வளவு பெரிய போறாங்க இல்லையா. ஆனால் கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீர் வழியா போனாலும், நெருப்பின் வழியா போனாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, அது உன்னை பற்றாது என்று சொல்லுகிறார். தீயில நடந்தாலும் அது சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்று சொல்ல. ஏன்னா கடவுளே அதை எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விசேஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆசீர்வாதமான ஒரு ஞாயிறு இல்லையா. அதனால தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேள்வி, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்தை மிஸ் பண்ணவே. நான் எங்கனாலும் சொல்ற ஒரு வார்த்தை, மிஸ் த சர்ச், டோன்ட் மிஸ் த சர்ச். அதை மிஸ் பண்ண அது அவருடைய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு சமமா. கடவுளுடைய உடனிருப்பை மிஸ் பண்ணாதீங்க. எப்பெல்லாம் ஆலயத்துக்கு நீங்க அழைக்கிறீங்களோ அப்பெல்லாம் போங்க,
வசனத்தை கேளுங்க, கடவுளை துதிங்க, முடிந்த ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டவருக்காக காணிக்கை படையுங்க, ஆயரோடு சபையாரோடு இணைந்து நீங்க பயணம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு சென்று வசனத்தை கேட்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நிறைந்த உலகத்துல எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாங்கள் நீரின் மேல் நடந்தாலும் அது புரளி போடுவதில்லை, நெருப்பின் மீது நடந்தாலும் அது எங்களை பற்றுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை முதல் ஞாயிற்றுக்கிழமை அநேக மக்கள், ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாத மக்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டு அவளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆலயத்துக்கு சென்று வந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இல்லத்துல வியாதியஸ்தர்களுக்காக, பலவீனமா இருக்கிற மக்களுக்காக, துன்பத்துல துயரத்துல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பாருங்க. இந்தியாவில் இருக்கிற மக்கள், உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவருடைய பாஸ்டர் ஜான் பால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வாதி, உடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அவரையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் உடன் பிறந்த உடைய அன்பு ஆசிரியர் தம்பி ஜான் அவர்களையும் கொண்டிருக்கிற எல்லா ஆலயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை பேர் உதவியதற்கு